அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க? அதாவது ஒரு ஒரு பேப்பர் ஒரு பென் எடுத்துக்க சொல்லியிருந்தேங்க. நம்பர் வந்து இது லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்வி 1 2 4 7 11 16 அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. அதாவது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் கொஞ்சம் யோசிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. ஓகேங்க, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் சொல்லிடுறேங்க. வித்தின் செகண்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரே ஒரு ஜோக் மட்டும் சொல்லிடுறேங்க. இது வந்து ஜோக் தான். இதை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். உடனே வந்து கருப்பு கொடி தூக்கிட்டு வந்துடாதீங்க. இது எப்படி இப்படி ஜோக்குன்னு ஜோக் தான். ஓகேவா? சொல்லட்டுமாங்க என்ன அப்படின்னு கேட்டால், கப்பலில் வந்து போயிட்டுருக்காங்க. யாருன்னா நிறையா பேர் கப்புள்ஸ் நிறையா பேர். ஓகேவா? ஒரு 100 கப்புள்ஸ் கணவன் மனைவி மொத்தம் 200 பேர் ஒரு பெரிய கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. கல்யாணம் ஆனவங்க போயிட்டுருக்காங்க. 200 பேர் ஒரு கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. என்ன ஆயிரும், திடீர்னு கப்பல் ஓட்டையாயிருது. ஆன உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை சத்தம் போடுறாங்க. ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு இன்னொரு கப்பல் வந்துட்டுருக்குது. ஆனால் இப்போ இவங்க போன கப்பல் ரொம்ப பெரிய கப்பல். ஸோ 200 பேர் உட்காந்துருந்தாங்க. கணவன் மனைவினா மொத்தம் 100 கப்பல்ஸ் உட்காந்துருந்தாங்க. 200 பேர். இன்னொரு கப்பல் வருது. ஆனால் அந்த கப்பலில் ஒரு 100 பேர் தான் உட்கார முடியும். ஏன்னா இந்த கப்பல் கம்பேர் பண்ணும்போது அந்த கப்பல் காப்பாற்றும் அந்த கப்பல் கொஞ்சம் சின்னது தான். அந்த நேரத்தில் அந்த கப்பல் தான் வர முடிஞ்சுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் பேசி, சரி ஃபஸ்ட்டு அவங்க மனைவி காப்பாற்றிடலாம், ஏன்னா லேடிஸ் கொஞ்சம் சேஃபாக இருந்தால் நாம் எப்படியும் நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா லேடிஸையும் இன்னொரு கப்பலில் உட்கார சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த கப்பல் சேஃபாக கரையை போய் சேர்ந்துருது. இந்த கப்பல் வந்துட்டு இந்த 100 பேர் கத்திகிட்ருக்காங்க. இன்னொரு கப்பல் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வரவே இல்லை. கப்பல் ஓட்டையே தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 100 பேருமே இறந்துடுறாங்க. ஸோ அந்த கணவன் எல்லாம் இறந்துடுறாங்களா, அவரை வந்து யமதர்மராஜா கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் என்ன உங்களை சரி துரதிருஷ்டமாக நீங்களே இறந்துட்டீங்க, சரி உங்களை தனியாக பிரிக்க போகிறேன். அப்படி பிரித்து நான் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா திரும்ப நான் உங்களை அனுப்பிடுவேன் வாழ்கிறதுக்கு, உங்கள் மனைவியோட போய் நீங்கள் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு கொஸ்டின் அப்படி கேட்டால், சரி மனைவிக்கு பயந்தீங்களா தனியாக ஒரு இடத்துல நில்லுங்க, மனைவிக்கு பயப்படாதீங்க தனியாக ஒரு இடத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து நிற்க சொல்கிறாரு. 100 பேர் 99 பேரும் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தனியாக நிற்கிறாரு. 99 பேர் வந்து யமதர்மராஜா கேட்குறாரு, நீங்கள்லாம் என்ன மனைவிக்கு பயப்படாதீங்களா அப்படின்னு சொல்லி, இல்லை நாங்கள் எல்லாருமே மனைவிக்கு பயந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் யமதர்மராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், இன்னும் பாருங்கள் நீங்கள் இன்னும் பயந்துட்டுருக்கீங்க, பூலோகத்துட்டு மேலே வந்துட்டீங்க, இன்னும் நீங்கள் மனைவிக்குன்னு பயந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த ஒருத்தராவது பரவாயில்ல, நீங்களாவது இந்த ஒருத்தரை பார்த்து சொல்கிறார், உண்மையிலுமே வந்து நீங்கள் பரவாயில்ல மனைவிக்கு பயப்படாமல் இருக்கிறீங்க, உங்களை தான் நான் முதல் காப்பாற்றணும், உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன், உங்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குறேன் அப்படின்னால பஞ்ச் டைலாக் நிறையா பேசி முடிச்சுட்டு, எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இல்லை சார் என் மனைவி சொன்னாங்க எங்கே போனாலும் என்னை தனித்து நிற்க சொன்னாங்க, கூட்டத்தோடு கோவிந்தா போட வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் தனியாக நின்னேன்னு சொன்னாராம். ஸோ இது வந்து அங்கே மனைவி பேச்சை வந்து மீறாமல் இருக்கிறவர் அவர். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் தாங்க. ஓகே, இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1 2 4 7 11 16 இந்த ஆன்சர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து போடலாம். நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன். ஓகேவாங்க? இந்த 1 2 ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. மறக்காம டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்களா? ஓகே, எழுதிருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க. 1 2க்கு வந்து இப்போ 1க்கு அப்புறம் 2 வந்துருச்சு. இடையில எந்த நம்பருமே இல்லை. 2க்கு 4க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு ஒரு நம்பர் இருக்குதுங்க. 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது. 4க்கு 7க்கு இடையில பாருங்கள் 5 6 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் 7க்கு 11க்கு இடையில பாருங்கள் 8 9 10 3 நம்பர் இருக்குது. 11க்கு 16க்கு இடையில பார்த்திங்கன்னா 12 13 14 15 4 நம்பர் இடையில் இருக்குது. ஓகேவாங்க? பாருங்கள் 1க்கு 2க்கு இடையில் நம்பரே இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பராக மிடில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது கேப்பில். ஸோ அப்படின்னா
16க்கும் அடுத்து வர நம்பருக்கும் இடையில 5 நம்பர்ஸ் இருக்கணும். அப்படின்னா 16க்கு அப்புறம் 17, 18, 19, 20, 21. அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து 22ங்க. ஆன்சர் வந்து 22. சாரி. ஓகேங்க. ஓகே, சரி, இன்றைய கேள்வி பார்க்கலாமாங்க. என்ன அப்படின்னா, ராமர் வந்து தீபாவளியை வந்து எந்த இடத்துல கொண்டாடினார்? ராமர் தீபாவளியை எந்த இடத்தில் கொண்டாடினார்? ஆன்சர் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம்.